கிறிஸ்துவில் பிரியமுள்ள பங்கு மக்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் தன்னுடைய சிலர்களோடு இருந்து அவர்களுக்கு உறுதியான செய்தியை, நம்பிக்கையை கொடுத்து தாம் மென்மேற்பு அடைந்த பிறகு அவர்களுக்கு உதவியாக மற்றொரு துணையாளர்களை அவர்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னது இன்றைய நற்செய்தி. உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். இது ஆண்டவர் இயேசு தன்னுடைய கடைசி இரா உணவின் போது, த லாஸ்ட் டிஸ்கோர்ஸ், கடைசி சென்டாப், அவருடைய பிரியாவுடைய செய்தியினுடைய கடைசி பகுதி. அவர் விண்ணேற்றம் அடைந்த பிறகு நடந்த நிகழ்வு இன்றைய முதல் வாசகம். தந்தை உங்களுக்கு மற்றொரு துணையாளரை அனுப்புவார். முதல் வாசகம். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு எருசலேமிலே முதல் திரு அவை கூடுகின்றது. இயேசுனுடைய சீடர்கள் அங்கே குழுமியிருக்கிறார்கள். அதில் நிர்வாக பொறுப்பு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாக பொறுப்புக்கு இன்சார்ஜ் பிலிப்பு. அவர்கள் ஒரு குழுவாக, அமைப்பாக, கொஞ்சம் கொஞ்சமாக திரு அவை எண்ணிக்கையிலே பெருகி கொண்டிருக்கிறது. பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர்கள் செய்த அருளடையாளங்களை கண்டு வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். பிலிப்பு சமாரியாவுக்கு சென்று, காரணம் அந்த சமாரியா என்பது கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக, 8th century ஆண்டுகளுக்கு முன்பாக வட கிங்டம், வடக்கு அரசு, நார்தன் கிங்டம், அதனுடைய தலைநகர் சமாரியா. சாலமோனுக்கு பிறகு இரண்டாக பிரிகிறது இஸ்ராயேல், தாவீதினுடைய அரியணைக்கு பிறகு. எனவே இவர்களில் 800 ஆண்டுக்கு முன்பாக அசீரியர்கள் இங்கு படையெடுத்து வர்றாங்க, கைப்பற்றுகின்றார்கள். அசீரியர் இங்கு படையெடுத்ததுனால அந்த அசீரியர்கள் இங்கு குடியமர்த்தப்படுகிறார்கள். இப்படி ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டில் குடியேறாங்களோ அந்த மாதிரி அவர்களுடைய அரசாட்சி. எனவே அசிரியர்கள் அங்கு குடியமர்த்தப்பட்டவுடன் அசிரியர்களுக்கும் இந்த சமாரியர்கள், யூதர்களுக்கும் இடையே கலப்பினம், பொண்ணு கொடுத்து எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த கலப்பினத்திலே பிறந்தவர்கள் தான் சமாரியர்கள். இந்த யூதர்கள் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா சதர்ன் கிங்டம், தெற்கே இஸ்ராயேல், அதனுடைய கேபிட்டல், தலைநகர் ஜெருசலேம். இது 600 ஆண்டுகளுக்கு முன்பாக பாபிலோனிய மன்ன நெபுகத்நேசரால் கைப்பற்றப்பட்டு இஸ்ராயேலர்கள் பாபிலோனியாவுக்கு அடிமைகளாக கடத்தி செல்லப்படுகிறார்கள். அங்கு அவர்கள் அடிமைகளாக இருந்த அவர்கள், ஏன்னா அவங்களுக்கு கோயில் கிடையாது, குளம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவர்கள் அங்கு இருந்தாலும் தங்களுடைய யூத இனம் என்பதை, அந்த ஐடென்டிட்டி யாருடைய அவங்க கலக்கலை, தனி இனமாக இருக்கிறார்கள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு 5வது நூற்றாண்டிலே பார்சிய மன்னனால் அவர்கள் விடுதலை செய்யப்பட எஸ்ரா நெகேமியா தலைமையிலே அவர்கள் மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார்கள். இடிந்து போன தங்களுடைய அந்த நகரை கட்டி எழுப்புகிறார்கள். எருசலேம் தேவாலயத்தை கட்டுகின்றார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவங்களுக்கு கோயில் இல்லை. இப்போ இவர்களுக்கு உதவி செய்ய என்பதற்காக இந்த சமாரியர்கள் இவர்களுக்கு உதவி செய்யும் நேரத்தில் அவங்கள ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், இவர்கள் ஒரிஜினலாக யூதர்களாகவே இருந்தவர்கள். நாங்கள் அரச குருத்துவ குலம், தீட்டுப்படாத குலம். இவர்கள் அசிரியர்களோடு கலப்பினம் செய்து பிறந்ததினால இவர்கள் கலப்பினத்தவர்கள், தீண்டத்தகாதவர்கள், இவர்கள் யூதரல்ல என்று ஒதுக்கப்பட்டோம் என்று சொல்லி அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்ய வந்த இந்த யூதர்களை
இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க அப்படியே ஒதுங்கி இருக்கிறாங்க. இவர்களுக்கு தான் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு, இதுவரை ஒதுக்கி வச்சிருந்த இவங்களுக்கு ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு பிலிப்பு அங்கே போகிறார். அவர்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்றார். பல தீய ஆவிகளை அவர் குணப்படுத்துகிறார். முடக்குவாதமுற்றோர், கால்வுணமுற்றோர் எல்லாரும் குணமடைகின்றார்கள். இப்போ இதுவரைக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இவர்களுக்கு ஆண்டவருடைய இயேசுவினுடைய அந்த அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன்னா எல்லாருக்கும் கடவுளுடைய அன்பு என்பது செய்தியாக இருக்கிறது. அதனால தான் பதிலுரைப்பால் என்ன சொல்றது, அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுள் எல்லாருக்கும் சொந்தமானவர். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது எல்லாருக்கும் சொந்தமானவர் என்பதை எண்பிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட அந்த புறந்தள்ளப்பட்ட அந்த விளிம்பில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு, சமாரியர்களுக்கு போய் பிலிப்பு போதிக்கிறார். அங்கே அற்புதம் நடக்கின்றது. இது முதல் பகுதி, இன்றைய வாசகத்தின் முதல் பகுதி. இந்த வாசகத்தினுடைய 2வது பகுதி தான் ரொம்ப முக்கியமானது. இதுவரை ஒதுக்கப்பட்டிருந்த அவர்களை அந்த எருசலேம் திருச்சபை, இந்த தொடக்க திருச்சபை, போப்பாண்டவர் பேதுரு என்ன பண்ணுறாங்கன்னா, சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்ட, இங்கே அவங்க குழுக்களாக அமைப்பாக இருக்கிறாங்க, திருச்சபையாக இருக்கிறது, கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். போப்பாண்டவர் பிஷப்ஸ் அனுப்பி வைக்கிற மாதிரி இப்போ போப்பாண்டவர் அங்கே வர்றார். இதுவரைக்கும் யார் இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ இவங்க யூதர்கள், பேதுரு யூதர், யோவான் யூதர்கள். பேதுரு சொல்லுவார்ல, அரச குருத்துவ திருக்கூட்டம், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். இங்கே தான் ஃபஸ்ட்டு உறுதி பூசலே நடக்குது. முதல் சாக்ரமெண்ட் திருமுழுக்கு, அப்புறம் கன்ஃபர்மேஷன், உறுதி பூசல் கொடுக்குறார். முதலாக அந்த திரு அவையிலே உறுதி பூசுதல் அருளடையாலும் எங்கே நடந்துச்சுன்னா இங்கே தான் நடந்துச்சு. யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தா? சமாரியர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்கள். அடுத்த வார்த்தை, ஏன்னா அவரே தெளிவாக சொல்கிறார், ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. அடுத்த வார்த்தையை பாருங்கள், இன்னும் கன்ஃபர்மேஷன், டோட்டல் கன்ஃபர்மேஷன். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள், பேப்டிசம் மட்டும் தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்போது எருசலேமிலிருந்து பேதுரு அங்கு சென்ற பிறகு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். அங்கே என்ன சொல்கிறாரு? தான் காட்டி கொடுக்க முன்பாக கடைசி டிஸ்கோர்ஸ் பிரியாவிடையில் நான் போகிறேன், அவர்கிட்ட கேட்பேன், எங்கள் அப்பா அனுப்புவார், உங்களுக்கு துணையாக அனுப்புவார், அவர் உங்களுக்கு எல்லாம் செய்வார், அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களை திக்கிட்டவர்களாக விட மாட்டேன், உங்களை அனாதையாக விட மாட்டேன். அனாதைங்கிறது அப்பா அம்மா மட்டும் இல்லை, வீட்டில் கணவன் மனைவி இருக்கலாம், அவன் அனாதைகளாக இருக்கலாம், அன்பில்லாமல் இருக்கலாம், பேசாமல் இருக்கலாம், கணவன் மனைவியை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது மனைவி கணவனை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது இவங்க 2 பேரையும் இவர்களுடைய பெற்றோர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பிள்ளைகள் அப்பா அம்மா நம்மளை கவனிக்க மாட்டுறாங்க, அப்பா அம்மாவோட பாசம், அவர்கள் அனாதையாக இருக்கலாம், அல்லது இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு திருமணம் பண்ணி ஆளாக்கிய இந்த பெற்றோர்கள் அனாதைகளாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பெற்றோர்கள் அனாதைகளாக முதியோரில் தள்ளப்படுகிறார்கள். அப்போது அப்பா அம்மா மட்டும் இல்லைன்னு அனாதை கிடையாது, எல்லோரும் இருந்தும் அனாதைகளாக இருப்பது. அதனால் நான் உங்களை அனாதையாக விட மாட்டேன், நான் திரும்பி வருவேன், இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஏன்னா அவர் இருக்க மாட்டார், ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். இங்கே அவர் எதை சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பிரசன்னம், இயேசுவினுடைய வல்லமை, அந்த இயேசுவினுடைய ஆற்றல், நான் வாழ்கிறேன் நீங்களும் வாழ்வீர்கள், ஏன்னா நான் உங்களுள் இருக்கிறேன், நான் உங்களிலிருந்து செயலாற்றுகிறேன், நான் தந்தையிலும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அறிந்து கொள்வீர்கள் என்பதற்கு என்ன அர்த்தம்? தூயாவி சமாரியாவிலே பேதுரு வழியாகவும் யோவான் வழியாகவும் இறங்குகின்றது. எனவே ஆண்டவர் இயேசு அவர் கூறியபடி
நான் உங்களை அனாதையாக விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். செஞ்சிட்டார். அவருடைய உயிர்ப்புக்கு பிறகு பேதுருவும் யோவானும் அங்கே கைகளை வைக்க தூய ஆவியார் அங்கே இறங்குகிறார். இந்த தூய ஆவியார் இறங்கிய அந்த நிகழ்வை அந்த மக்கள் கண்டு என்ன செய்கிறாங்க? அங்கே வருகின்ற சாட்சியமான வார்த்தை, பலரும் குணம் பெற்றனர், இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாகியது. அற்புதம் நடந்ததுனால தான் அங்கு மகிழ்ச்சி உண்டாயது. ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையினாலே, ஆற்றலினாலே அங்கே புதுமை நடந்தது. அவர்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஒரு இப்போலாம் மே மாதம், நேற்று காலையில் மழை பெஞ்சு ஒரு காட்டுப்பள்ளி பகுதியாக போகிறாங்க. தெரியாத புதிர் நல்ல மழை பெஞ்சிருக்குது, நல்ல சேரும் சகதியாக இருக்குது. அப்போ ஒரு அப்பாவும் ஒரு சின்ன பையனும் நடந்து செல்கிறார்கள். அப்போ அப்பாவும் அந்த சின்ன பையனும் நடந்து போகின்ற பொழுது அவர் அப்பா ரொம்ப கவனமாக பையனா வலிக்கிறோம், ஒரு மாதிரி சகதியாக இருக்குது, சேராதுன்னு சொல்லி பார்த்து அவர் அப்பா அப்படியே நடந்து போகிறார். அந்த அப்பா நடந்து போயிட்டுருக்கிறப்போ அப்படியே முன்னாடி போகிறாரு. அப்படியே போனவர் கொஞ்ச நேரம் திரும்பி தன் மகனை பார்க்குற சின்ன பையன், அவன் ரொம்ப சிரத்தை ரிஸ்க் எடுத்து அவங்க அப்பா நடந்து போனால் அதே பாதத்தில், அந்த பதிவுகள் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸில் காலை வச்சு அவனு பின்ன நடந்து வர்றான். அப்போ ஒரு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அந்த பையனை பார்த்து, சிறுவனை பார்த்து கேட்குறா, ஏன் நீ இந்த ஸ்டெப்ஸ் மேலே பாதத்து மேலே அடி வச்சு நடந்து வந்தேன்னு அப்பா கேட்குறார். அப்போ அவன் சொல்கிறான், அப்பா நீங்கள் நடந்து போன பாதை நிச்சயமாக அந்த பாதை பாதுகாப்பாக தான் இருக்கும், அது வழுக்காது. அதனால தான் எங்கள் அப்பா நடந்து போன அதே பாதையில் நானும் நடந்து சென்றால் நான் வலிக்க மாட்டேன் என்று அந்த சிறுவன் சொன்னான். ஆண்டவர் இயேசு அதைத்தான் காமிக்கிறார். எனவே நான் செல்கின்ற அந்த வழியிலே என் மீது அன்பு கொள்வோர் மீது தந்தையும் அன்பு கொள்வார், நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். சீடர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ நம்முடைய பார்வையானது ஆண்டவர் இயேசுவை நோக்கி அவர் காட்டிய அந்த நம்பிக்கையிலே, அந்த ஆண்டவர் இயேசுனுடைய வழியிலே நாம் அவரை நோக்கி நாம் பயணிக்கின்ற போது தடுமாற்றம் கிடையாது, அனாதை கிடையாது. அவர் சொன்ன நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு நிச்சயமாக நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். அந்த சிறு குழந்தையைப் போல ஆண்டவர் இருக்கின்றவரை, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றவரை, அவருடைய வல்லமையும் அவருடைய ஆற்றலும் அவருடைய ஆவியும் என்னை திடப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பக்குவப்படுத்தும் என்ற நம்பிக்கையிலே அவர் காட்டிய அந்த வழியிலே அந்த சிறுவனைப் போல அந்த பாத பதிவுகளில் நடந்து செல்வோம். நம்முடைய பாதமும் பதறாது, சிதறாது, ஆண்டவர் காட்டிய வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து ஜெபிப்போம்.